Psalm 127 verse 3. சங்கீதம் 127:3. Behold, children are a gift of the Lord. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். So that's the first thing we must remember. ஞாபகத்தில் வைக்க வேண்டிய முதல் காரியம் இதுதான். A gift is not something we deserve. ஏதோ நாம் தகுதிப்பட்டபடினாலே கொடுக்கப்படுவது ஒரு ஈவு அல்ல. It's something freely God gives us. தேவன் இலவசமாக கொடுக்கக்கூடிய ஒன்று. And he gives it to unbelievers, அவிசுவாசிகளுக்கு கொடுக்கிறார், to evil people. தீமையானவர்களுக்கு கொடுக்கிறார். And sometimes God-fearing people don't have children. சில சமயத்திலே தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. It's always a puzzle to me. இது அதிகமாக என்னை வியக்க வைத்திருக்கிறது. Lord, these terrorists, they have children. ஆண்டவரே, தீவிரவாதிகளுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். Some of your children don't have babies. ஆனால் உம்முடைய பிள்ளைகளுக்கோ குழந்தைகள் இல்லை. But I don't question it because God's wisdom is superior to ours. தேவனுடைய அனந்த ஞானமானது மிகவும் பெரிதாக இருக்கிறபடினாலே நான் அதை கேள்வி கேட்பதில்லை. And in some cases where God does not give children, we have to just bow down and accept it. சில பேருடைய வாழ்க்கையிலே தேவன் குழந்தைகளை கொடுப்பதில்லை. நாம் தலைகளை வணங்கி ஆண்டவருடைய தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. Such people can pray that God will give them many spiritual children. அப்படிப்பட்டவர்கள் அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளை தேவன் தருமாறு ஜெபிக்க வேண்டும். In China there was a great man of God called Watchman Nee. சீனா தேசத்திலே மிகப்பெரிய தேவ மனிதர் ஒருவர் இருந்தார். அவருடைய பெயர் வாட்ச்மேன் நீ. Mightily used by God. தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டார். But he and his wife had no children. ஆனால் அவருக்கும் அவருடைய துணைவியாருக்கும் குழந்தைகள் இல்லை. I think he had one child that died. ஒரே ஒரு குழந்தை பிறந்தது, அதுவும் இறந்து விட்டது at a small age. சிறு வயதிலே. And he had no children. பிள்ளைகள் இல்லை. But he had many spiritual children. ஆனால் அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் இருந்தார்கள். So it is not because we are faithful or because we are holy God gives us children. நாம் விசுவாசமுள்ளவர்களாகவோ உண்மையுள்ளவர்களாகவோ பரிசுத்தமுள்ளவர்களாக இருப்பதனாலே தேவன் பிள்ளைகளை தருவதில்லை. God gives according to his choice. தேவன் தம்முடைய தேர்வின்படி அவர் பிள்ளைகளை கொடுக்கிறார். We bow down and accept it as a gift from the Lord. நாம் தலை வணங்கி தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஈவாக நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம். Not some, we don't believe that we deserve anything but hell. நாம் நரகத்தை தவிர வேறு எதற்கும் பாத்திரவான்கள் அல்ல. If I say, Lord, give me what I deserve, that's hell. ஆண்டவரே, எனக்கு பாத்திரமானதை தாரும் என்று சொன்னால் உனக்கு நரகம் தான் அப்பா. Even if I have served the Lord for 100 years, I deserve hell. 100 ஆண்டுகள் தேவனுக்கு நான் ஊழியம் செய்தாலும் நான் நரகத்துக்கு பாத்திரவான். Jesus said, when you have obeyed all the commandments, then say you are an unprofitable servant. எல்லா கட்டளைகளுக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்த பிறகு அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் என்று சொல் என்று இயேசு கற்றுக் கொடுத்தார். That's what he said in Luke 17. You read it sometime. லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். So children are a gift. ஆகவே பிள்ளைகள் ஈவு. And we have to say, thank you Lord for this gift. I don't deserve it, but you give me a gift. ஆண்டவரே, நீர் எனக்கு இந்த வரத்தை ஈவை கொடுத்திருக்கிறீர், இதற்கு நான் பாத்திரவான் அல்ல என்று சொல்ல வேண்டும். But God gives us this gift so that we can train that child to grow up in godly ways. அந்த குழந்தை தேவ வழியிலே வளருவதற்காக பயிற்சி கொடுத்து வளர்க்கும்படியாக தேவன் அப்படிப்பட்ட வரத்தை கொடுக்கிறார். And it says here in verse 4 that children are like arrows in the hand of a warrior. தமிழில் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், பிள்ளைகள் பலவான் கையில் உள்ளதான அம்புகளுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். So what is an arrow for? ஒரு அம்பு எதற்காக இருக்கிறது? All people who use arrows, bows and arrows, they use it to fire at the enemy. சத்துருவை தாக்கும்படியாக வில்லை வைத்து அம்பை ஏய்கிறார்கள். So we have to train up our children so that they can fight against Satan. சாத்தானுக்கு விரோதமாய் போராடத்தக்கதாக நம்முடைய பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். If you are a true disciple of Jesus, நீங்கள் இயேசுவின் மெய்யான சீஷராக இருப்பீர்களானால் Satan is the only enemy you have. ஒரே ஒரு சத்துரு சாத்தான் மட்டுமே. And so we don't have any human enemies. மனுஷிக சத்துருக்களே உங்களுக்கு கிடையாது. Other people may call me their enemy, but I don't have any enemies. மற்றவர்கள் வேண்டுமானால் என்னை சத்துரு என்று அழைக்கலாம், ஆனால் எனக்கு அவர்கள் சத்துரு அல்ல. Other people may hate me, but I don't hate anybody. மற்றவர்கள் என்னை வெறுக்கலாம், ஆனால் நான் யாரையும் பயப்பதில்லை. So I don't have any enemies. எனக்கு எந்த சத்துருக்களும் இல்லை. But Satan is a very strong enemy of mine. ஆனால் சாத்தான் எனக்கு வலிமையான ஒரு சத்துருவாக இருக்கிறான். So if God gives me children, I have to train all those children to fight this enemy. ஆகவே தேவன் எனக்கு பிள்ளைகளை கொடுப்பார் என்று சொன்னால் அந்த எல்லா பிள்ளைகளையுமே இந்த சத்துருக்கு விரோதமாய் போராடுவதற்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். Every child must be like an arrow that God can use to fire against Satan. சாத்தானுக்கு விரோதமாய் ஏயத்தக்கதாக என்னுடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் அம்பாக இருக்க வேண்டும்.
So if you have got children, உங்களுக்கு பிள்ளைகள் இருப்பார்களானால் from childhood, சிறு பிராயத்திலிருந்தே you have to train them up so that even when they are a young person, they have become arrows. அவர்கள் வாழ வயது வரும்பொழுதே அவர்கள் அம்புகளாய் மாற வேண்டும். Not when they are 80 years old. 80 வயசானவர்கள் அல்ல. They are 20 years old. 20 வயது They should be an arrow. It says here, children of one's youth. 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், வாழ வயதின் குமாரர். That means I had a child when I was young. நான் இளமையா இருக்கும் பொழுது எனக்கு ஒரு குழந்தை இருந்தது. And the child has grown up to be a young person and he's an arrow in my hand. In God's hand. குழந்தை வளர்ந்து இப்பொழுது வாழ வயது வந்து விட்டது. இப்பொழுது தேவனுடைய கரத்திலே அவன் ஒரு அம்பாய் இருக்கிறான். So you need to ask yourself, with all the education that you give your children, ஆகவே தேவன் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுக்க வேண்டும் என்று எல்லா உற்சாகத்தோடும் கேட்க வேண்டும். It's good that you educate your children to get a job. பிள்ளைகளுக்கு நன்றாக படித்து அவர் நல்ல வேலை செய்வது நல்லதுதான். And so that they don't become beggars. அவர்கள் பிச்சைக்காரர்களாய் மாறக்கூடாது. When Jesus taught us, give us this day our daily bread. ஆண்டவரே அன்றன்று வேண்டிய அப்பத்தை எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். In that one request there are many things involved. அந்த ஒரு வேண்டுதலிலே பல காரியங்கள் அதிலே புதைந்து கிடக்கிறது. It means, give me a job, Lord, that's how I can get my bread. ஆண்டவரே எனக்கு ஒரு வேலையை தாரும், அந்த வேலையின் மூலமாக தான் நான் அப்பத்தை பெற்றுக்கொள்ள முடியும். And give me a house, Lord, where I can stay, where I can get all of family can eat this bread. ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வீட்டை தாரும், அந்த வீட்டிலே தான் நாங்கள் எல்லாரும் கூடி ஆகாரம் சாப்பிட முடியும். And give us health to be able to work and earn this bread. இந்த அப்பத்தை ஆண்டவரே வாங்குவதற்கு வேண்டிய பணத்தை சம்பாதிப்பதற்கு ஆரோக்கியத்தை தாரும். Because the Lord told Adam, by the sweat of your brow you will earn your bread. உன்னுடைய நெற்றியின் வேர்வினாலே அப்பத்தை சம்பாதிப்பாய் என்று ஆண்டவர் ஆதாமுக்கு சொன்னார். And then we are also praying, Lord, help me to educate my children properly so that they can earn their bread also. ஆண்டவரே இந்த பிள்ளைகளும் தங்களுடைய அப்பத்தை சம்பாதிக்கும்படியாக அவர்களுக்கு நல்ல படிப்பை கொடுக்க எனக்கு உதவி செய்யும். So give me money to educate my children. இந்த பிள்ளைகளுக்கு படிப்பை கொடுப்பதற்கு ஆண்டவரே பணத்தை தாரும். And when they grow up, help them to get a job so that they can earn their daily bread. அவர்கள் வளரும் பொழுது கர்த்தாவே அவர்களுக்கு ஒரு வேலை கிடைக்க வேண்டும், அவர்கள் தங்களுக்கு வேண்டிய அப்பத்தை சம்பாதிக்க வேண்டும். In this simple prayer, our Father who art in heaven, give us this day our daily bread. பரலோகத்தில் எங்கள் பிதாவே அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்ற இந்த ஜெபத்திலே what all is involved in that one sentence? அந்த ஒரு வாக்கியத்தில் எவ்வளவெல்லாம் மறைந்திருக்கிறது பாருங்கள். I am praying for food, நான் ஆகாரத்தை ஜெபிக்கிறேன், clothing, சம்பாதிப்பதற்காக, வீட்டுக்காக, education of my children. பிள்ளைகளுடைய படிப்புக்காக. And God is interested in all that. இவள் எல்லாவற்றிலும் தேவன் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். He taught us to pray. அவன் ஜெபிக்கும்படியாக கற்றுக் கொடுத்தார். So in the midst of all those things we do for our children, ஆகவே நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய எல்லா காரியத்தின் மத்தியிலே we must not forget that we must sharpen them as arrows to fight against the devil. சாத்தானுக்கு விரோதமாய் போராடுவதற்காக நம்முடைய பிள்ளைகளை, அன்பாக இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை கூர்மையாக்க வேண்டும். They are like arrows in the hand of a warrior, it says. பலவான் கையிலே உள்ளதன அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். And blessed is the man whose quiver is full of them. அப்படி தன் அம்பரா தூணியிலே வில்லுகளால் அம்புகளால் நிரப்பின மனிதன் பாக்கியவான். They shall not be ashamed அவர்கள் வெட்கப்படுவதில்லை. when they speak with their enemies in the gate. அவர்கள் ஒளிமிக வாசலிலே சத்துருக்களோடு அவர்கள் பார்க்கும் பொழுது நாணமடையார்கள். And as I said, our enemy is Satan. நான் சொன்னது போல நம்முடைய சத்துரு சாத்தான், and the demons, பிசாசுகள், and our flesh, the lusts in our flesh, நம்முடைய மாம்சத்தில் உள்ள இச்சைகள், and all the spirit of the world. இந்த உலகத்தினுடைய ஆவி. And we are not going to be ashamed when we see how our children are growing up to fight against Satan. சாத்தானுக்கு விரோதமாக போராடுவதற்காக நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் வளருவதை அவர் பார்க்க வேண்டும். It says they shall not be ashamed. அவர்கள் நாணமடையாமல், வெட்கமடையாமல். Parents will not be ashamed. பெற்றோர்கள் வெட்கமடைய மாட்டார்கள். So if you have done your job faithfully as a parent, ஆகவே பெற்றோராக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய வேலையை உண்மையாய் செய்த பிறகு, as your children grow up, you will not be ashamed with their conduct and their behavior. நீங்கள் வளரும் பொழுது உங்கள் பிள்ளைகளுடைய நடத்தையை குறித்து ஒரு காலம் நீங்கள் வெட்கமடைய மாட்டீர்கள். All children make a few mistakes in their teenage years. எல்லா பிள்ளைகளுமே 10 பருவத்திலே அவர்கள் தவறு செய்கிறவர்கள் தான். But not God can protect them from serious mistakes. ஆனால் தேவன் அவர்களை சிறிய தவறுகளிலிருந்து, கொடுமையான தவறுகளிலிருந்து அவர்களை பாதுகாக்க முடியும். It's very important the way we bring up our children. நம்முடைய பிள்ளைகளை நாம் எந்த விதத்தில் வளர்க்கிறோம் என்பது மிக முக்கியம். In the New Testament it says that if you don't bring up your children properly, you cannot be an elder in a church. பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்கவில்லை என்று சொன்னால் நீ ஒரு சபையில் மூப்பராக இருக்க முடியாது என்று புதிய ஏற்பாடு நமக்கு போதிக்கிறது. In the Old Testament you could be a prophet even if your children were not brought up properly. பிள்ளைகள் சரியாக வளர்க்கப்படாவிட்டாலும் ஒரு தீர்க்கதரிசியாய் மாறுவதற்கு சாத்தியம் உண்டு. See, Samuel had two
very bad children. They used to take bribes. சாமுவேலுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாலும் மோசமான பிள்ளைகள், லஞ்சம் வாங்குற பிள்ளைகள். But he was a prophet. ஆனால் சாமுவேல் தீர்க்கதரிசியாக And he இருந்தார். continued to be a prophet even though his children were wayward. தன்னுடைய பிள்ளைகள் வழி விலகி போனாலும் கெட்டு போனாலும் கூட அவர் தீர்க்கதரிசியாய் தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருந்தார். But in the New Testament, Samuel could not be an elder. ஆனால் புதிய ஏற்பாடு என்று வரும்பொழுது சாமுவேல் ஒரு மூப்பராக இருக்க முடியாது. Can you believe that? That the great prophet Samuel cannot be an elder in a New Testament church? உங்களால் விசுவாசிக்க முடிகிறதா? அவ்வளவு பெரிய சாமுவேல் தீர்க்கதரிசி புதிய ஏற்பாட்டு சபையில் ஒரு மூப்பராக இருக்க முடியாது. Because his children were wayward. ஏனென்றால் அவருடைய பிள்ளைகள் வழி விலகி போய்விட்டார்கள். Even though he was the one who warned Eli that your children are wayward. ஏலியை பார்த்து எச்சரிப்பு கொடுத்தவன், உன்னுடைய பிள்ளைகள் வழி தவறி போகிறாள் என்று. It's very easy for us to preach to other people, your children are wayward, and your own children become wayward. உங்களுடைய பிள்ளைகள் வழி விலகி போகிறாள் என்று சொல்வது, மற்றவர்களை பார்த்து சொல்வது எளிது. ஆனால் உங்களுடைய சொந்த பிள்ளைகளை பற்றி என்ன? So it's good to walk in humility. ஆகவே தாழ்மையில் நடப்பது நல்லது. And say, please have mercy on me, Lord, ஆண்டவரே என் மீது இரக்கமாயிரும். that I don't bring dishonor to your name. ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு கனவீனத்தை கொண்டு வர வேண்டாம். And there's one advice I want to give you parents. பெற்றோர்களே, உங்களுக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன். Whenever you hear some accusation against your children, எப்பொழுதெல்லாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் குற்றம் சொல்லுகிறதை நீங்கள் கேட்கிறீர்களோ, don't be like these worldly parents and immediately rise to defend them. உடனடியாக உலக பெற்றோரை போல என் பையன்லாம் ஒழுங்குதான் என்று சொல்லி நீங்கள் அவர்களை நியாயப்படுத்த வேண்டாம். If somebody is coming to physically hurt your children, defend your children, யாராவது definitely. சரீர பிரகாரமாக அவர்களை தாக்க வந்தால் கண்டிப்பாக பாதுகாருங்கள். But supposing the Sunday school teacher in the church says, brother, your children are not behaving properly in Sunday school. ஓய்வு நாள் பாடசாலையிலே உள்ள ஆசிரியர்கள் வந்து சொல்கிறார்கள், ஓய்வு நாள் பாடசாலையிலே உங்களுடைய பிள்ளைகள் ஒழுங்காக நடந்து கொள்வதில்லை என்று. Don't defend your children. உங்களுடைய பிள்ளைகளை தற்காக்க வேண்டாம். All children are naughty when they are small. எல்லா பிள்ளைகளுமே சிறு பிள்ளைகளாக இருக்கும்பொழுது சேட்டைக்கார பிள்ளைகள் தான். Somebody came to my house when my children were all very small. என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் சிறு பிள்ளைகளாக இருந்தார்கள். அப்பொழுது என் வீட்டுக்கு ஒருவர் வந்தார். So brother Zach, do your children ever fight with each other? அவர் கேட்டார், உங்களுடைய பிள்ளைகள் ஒருவருக்கு ஒரு சண்டை போடுவார்களா? I said, yes, they are children of Adam. They are not born again yet. ஆமாம், அவர்கள் ஆதாமின் பிள்ளைகள் தான், இன்னுமாய் மறுபடியும் பிறக்கவில்லை. So they do fight with each other. ஆகவே ஒருவரோடு சண்டை But போடுகிறார்கள். with words. With words. வார்த்தையினாலே சண்டை போடுகிறார்கள். I don't allow them to use their hands. ஆனால் கைகளை வைத்து அடித்து சண்டை போடுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். Not once. I'll never allow you to do that, I told my children. என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொன்னேன், ஒரு முறை கூட ஒருவரை அடித்து சண்டை போட நான் அனுமதிக்க மாட்டேன். Words, you are young, you are foolish, you can keep on arguing. நீங்கள் இளமையாக இருக்கிறீர்கள், புத்தீனமாக இருக்கிறீர்கள், ஆகவே வாக்குவாதம் பண்ணுங்கள், அதிலே நான் விட்டு விடுவேன். Especially when they play some games, they have play cricket. Is he out or not out? They have a lot of arguments. விசேஷமாக கிரிக்கெட் விளையாடும் போது அவுட்னு ஒருத்தன், இன்னொருத்தன் இல்ல அவுட் நாட் அவுட் என்று சொல்வான், சண்டை வந்துவிடும். Children are like that. பிள்ளைகள் அப்படிதான் They இருக்கிறார்கள். can't understand the values we have. நமக்கு இருக்கக்கூடிய மதிப்பீடுகளை மதிக்கத்தக்க அளவுக்கு அவர்களுக்கு ஒரு வளர்ச்சி இல்லை. I remember once when my children were playing cricket. ஒரு முறை எனக்கு ஞாபகம் வருகிறது, என்னுடைய பிள்ளைகள் கிரிக்கெட் விளையாண்டு கொண்டிருந்தார்கள். There was some argument, is he LBW or not? Is he out or not? இவன் காலில் பந்து பட்டு விட்டதா இல்லையா, LBW இல்லையா என்று ஒரு வாக்குவாதம். So the standard test was, let us ask daddy. ஆகவே அப்பொழுது எந்த பிரச்சனை வந்தாலும் அப்பாவை கேட்போம் என்று சொல்லி அப்பாவிடத்தில் வருவார்கள். So they came to me. அவ என்னிடத்தில் வந்தார்கள். I said, listen, 2000 years from now it won't matter whether he was out or not. இப்பொழுது 2000 வருஷங்கள் கழித்து இன்னைக்கு நீ அவுட்டா இல்லையா என்பது அது ஒரு பொருட்டே அல்ல. The children are clever. பிள்ளைகள் புத்திசாலிகள். They said, we agree that 2000 years from now it will not matter. அப்பா நீங்க சொல்லுகிறதை ஒத்துக்கொள்கிறோம், 2000 வருஷங்கள் கழித்து அது ஒரு பொருட்டல்ல தான். But right now it matters. ஆனால் இப்பொழுது அது ஒரு பொருட்டு. So children are like that. பிள்ளைகள் அப்படித்தான் இருக்கிறார்கள். It's very difficult for them to see what is going to be like 2000 years from now. இப்பொழுது 2000 ஆண்டுகள் கழித்து எப்படி காரியங்கள் இருக்கும் என்று பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு தரிசனம் இல்லை. But we have to make sure they don't hurt one another. ஆனால் அவர்கள் ஒருவர் காயப்படுத்தாதபடிக்கு நாம் நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும். We can't be so strict with them that they can't move or do anything. நீ இங்கே நில்லுனா இங்கே நில்லு, நீ அசையக்கூடாது என்று அந்த அளவுக்கு நாம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. Home is a place where they must be free. வீடு என்பது, குடும்பம் என்பது அவர்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும். They will run around and topple the furniture and all that. எங்கேயும் எங்கேயும் ஓடுவார்கள், நாற்காலியில் ஏறுவார்கள், சோஃபாவில் ஏறுவார்கள். We won't allow them to do that in somebody else's house. வேறு ஒரு வீட்டில் போய் அப்படி செய்ய அனுமதிக்க மாட்டோம். But I say, your house is your home. You can do whatever you like here. நான் பிள்ளைகளை பார்த்து சொல்லி, இது உங்கள் வீடு, நீ என்ன வேணுமானாலும் செய்யப்பா. Don't hurt yourself and don't spoil anything. நீ எதையும் உடைத்து விடக்கூடாது, எதையும் உன்னை நீ காயப்படுத்தி விடக்கூடாது. But I'm not going to make this house like a prison for you. ஆனால் இந்த வீட்டை ஒரு சிறைச்சாலை போல உனக்கு மாற்ற மாட்டேன். You're free. நீ விடுதலையாக இருக்கிறாய். We must become friends with our children as parents. பெற்றோராக இருக்கக்கூடிய நாம் பிள்ளைகளோடு கூட நண்பர்களாய் மாறிவிட வேண்டும். And one of the things I used to do sometimes, சில சமயத்தில் நான் செய்யக்கூடிய ஒரு காரியம், I used to take each of my children alone out for an outing for maybe 2-3 hours some evening when they were free.
மாலை நேரத்தில் என்னுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவராய் நான் அவுட்டிங் கூட்டிக் கொண்டு போவேன். வெளியே ஒரு 3 மணி நேரம் செலவு செய்யும்படியாக. Go out and eat something small and sit down and have some fellowship just with one child. ஏதோ ஒரு இடத்திற்கு போய் உட்கார்ந்து சாப்பிட்டு விட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரே ஒரு மகனோடு கூட செலவு செய்வேன். And next month another child. அடுத்த மாதம் இன்னொரு பையன். Another month another child. இன்னொரு மாதம் இன்னொரு பையன். I mean I could do it only once a month. ஆனால் மாதம் ஒரு முறை தான் அப்படி கூட்டிக் கொண்டு போவேன். That's a very good thing. அது மிகவும் நல்ல காரியம். Go out alone with one of your children and build fellowship with that child. உங்கள் பிள்ளைகளை ஒருவரை கூட்டிக் கொண்டு போய் நீங்கள் அப்படி ஐக்கியத்தை கட்டுங்கள்.